அதை ஏற்றுக்கொண்டு மகள் உறங்கிய பின்னர் சிலையை எடுத்துக் கொடுத்து விடுகிறார். காலையில் கண் விழித்த இளவரசியால் அரண்மனை போர்க்களமாக மாறுகிறது. சிலையை மீண்டும் மீட்டு தருமாறு சுரதானி சுல்தானிடம் கேட்கிறார். ஆனால் அவர் அதை மறுத்துவிடவே சுரதானி பித்து பிடித்தது போலாகிறாள். இதனால் வேறு வழியின்றி சுல்தானியுடன் படைகளை அனுப்பி திருவரங்கத்தில் இருந்து சிலையை எடுத்து வர அனுப்பி வைக்கிறார் சுல்தான். இந்த தகவலை அறிந்த தலைமை பட்டர் திருவரங்கன் சிலையோடு தலைமறைவாகி விடுகிறார். கோவிலுக்கு வந்த சுரதானி சிலை இல்லாததால் அரங்கனை நினைத்தவாறே கோவில் வாசலில் உயிர் துறக்கிறார். அப்போது அவளின் உடலில் இருந்து ஒளி கிளம்பி கோவிலின் உள்ளே சென்றது. முகமதியர்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது என்பதால் சுரதானியின் நினைவாக சிலையாக இல்லாமல் சித்திரமாக வரைந்து இன்றும் அவரை வழிபடுகிறார்கள். இன்றும் மார்கழி மாதம் ஏகாதசியை ஒட்டி கொண்டாடப்படும் பகல் 10 நாட்களில் அரங்கனுக்கு காலையில் இஸ்லாமியர்களைப் போல லுங்கி வஸ்திரமாக அணிவிக்கப்பட்டு ரொட்டியும் வெண்ணெய்யும் முதலில் துலுக்க நாச்சியாருக்கு படைக்கப்பட்ட பின்பு அரங்கனுக்கு நைவேத்தியம்